அன்பார்ந்த நேயர்களே, பவா பாலாவின் அன்பான வணக்கம். இதுவரைக்கும் பவா பாலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். சரி, நீங்கள் உத்தர நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த தாராபலன் உங்களுக்குத்தான். பதிவை முழுமையாக பாருங்கள், அப்போதுதான் முழு பலனும் உங்களுக்கு பயன் உள்ளதாக அமையும். சரி, வாருங்கள் வீடியோக்குள் செல்வோம். உத்தர நட்சத்திர தாராபலன் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில். அதாவது தாராபலன் என்பது 9 வகைப்படும். அது 1 ஜென்மதாரை, 2 சம்பத்துதாரை, 3 விபத்துதாரை, 4 சேமதாரை, 5 பிரத்யங்கதாரை, 6 சாதகத்தாரை, 7 வதைதாரை, 8 மைத்திரதாரை, 9 பரம மைத்திரதாரை என்று 9 பயன்பாடுகள் உள்ளன. அதில் இந்த உத்தர நட்சத்திரத்துக்கு பார்க்க இருக்கும் ஜென்மதாரை, இந்த ஜென்மதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன். இந்த சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரம், உத்திராடம், கிருத்திகை ஆகிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரமாக, அதாவது ஜென்மதாரையாக வருவதன் காரணமாக, அதாவது அரசாங்க மூலமாகவும் அல்லது அரசு அதிகாரிகள் மூலமாகவோ உங்களுக்கு உங்கள் நட்சத்திரம் உத்திரம், உத்திராடம், கிருத்திகை ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் மன குழப்பத்தையும் மற்றும் மனப்பதட்டத்தையும் தரக்கூடிய தாரையாக இந்த ஜென்மதாரை வருகிறது. அதாவது 1, 10, 19 ஆகிய தேதிகள் இந்த சூரியனுக்குரிய மாத நாட்கள் ஆகும். சரி, அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் அஸ்தம், திருவோணம், ரோகிணி. இது சந்திரனுடைய நட்சத்திரமாக உங்களுக்கு சம்பத்து தாரை அதிபதியாக வருகிறார். சந்திரன் என்பது பெண்ணை குறிக்கும், நமது மனதை குறிக்கும், புத்தியையும் குறிக்கும். உங்களது மனதின் மூலமாக, உங்களுடைய புத்தி ஸ்தானத்தின் மூலமாக உங்களுக்கு சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம், திருவோணம், ரோகிணி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் உங்களுக்கு பொருள் வரவும், காரிய சித்திகள் நடைபெறும், சுபகாரிய நிகழ்ச்சி தொடர்பான அனைத்து செயல்களும் கைகூடும். இந்த சந்திரனுடைய மாத நாட்களாக 2, 11 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு பொருள் வரவும், காரிய சித்தியும், சுபகாரியம் தொடர்பான செயல்களும் நடைபெறும். அதற்கடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை விபத்து தாரை. இந்த விபத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் செவ்வாய். செவ்வாய் என்பது அதாவது சகோதரை குறிக்கக்கூடிய, சகோதரிகளை குறிக்கக்கூடிய காரணத்துவமாக வருகிறார் செவ்வாய். அதாவது உங்களுக்கு செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் உங்களுடைய சகோதரர்கள் மூலமாகவும் சகோதரிகள் மூலமாகவும் தேவையில்லாத கோபம், காரியம், செயல் இழப்புகள், நீங்கள் எதிர்பார்த்த தேவைகள், தடை போன்றவை வரக்கூடிய தாரையாக இந்த விபத்து தாரை உள்ளது. இந்த நாட்கள் 9 மற்றும் 18 மற்றும் 27 ஆகிய நாட்களில் வரக்கூடிய நட்சத்திரமான அஸ்தம், திருவோணம், ரோகிணி ஆகிய நட்சத்திரங்கள் நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சேமதாரை. இந்த சேமதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் ராகு. ராகு என்றால் உங்களுடைய பாட்டியை குறிக்கக்கூடிய, முன்னோர்களான வழியில் வரக்கூடிய பாட்டியை குறிக்கக்கூடிய கிரகமாக வருகிறது. இந்த ராகுவுடைய நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியமான செயல்களையும்
மன மகிழ்ச்சியான செயல்களையும் தரக்கூடிய தாரையாக இந்த சேமதாரை வருகிறது. அதாவது திருவாதிரை, சுவாதி, சதயம் ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடிய தாரையாக இந்த தாரை சேமதாரை வருகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பிரத்யங்க தாரை. இந்த பிரத்யங்க தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் குரு. குரு என்றால் குழந்தையை குறிக்கும், ஆன்மீகத்தை குறிக்கும், குருமார்களை குறிக்கும். இவருடைய நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், புரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் உங்களுக்கு பிரத்யங்கதாரை அதிபதியாக வருவதன் காரணமாக உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக சிக்கல்களையும் உங்களுடைய கவன சிதைவுகளையும் தேவையில்லாத அலைச்சல்களையும் தரக்கூடிய தாரையாக இந்த பிரத்யங்கதாரை வருகிறது. இவருடைய நாட்களான 3 மற்றும் 12 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் நீங்கள் அமைதியாக இருப்பது, தேவையற்ற செயல்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி. சனியுடைய நட்சத்திரமான பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் சனிக்கிழமை வரக்கூடிய பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உங்களுடைய எண்ணம் 100% நினைத்தது நடக்கும். உங்களோட முயற்சிகள் வெற்றியாகும். நீங்கள் நினைச்ச காரியம், செயல்கள் அனைத்தும் சாதகமான வாய்ப்பு, வெற்றியாக மாறக்கூடிய தாரையாக இந்த சாதகத்தாரை வருகிறது. இந்த சாதகத்தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி. சனியுடைய கிழமை சனிக்கிழமை புனர்பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் உங்களுக்கு எண்ணம் ஈடேறுதல், உங்கள் முயற்சி வெற்றியாக மாறுதல், நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றியாக தரக்கூடிய தாரையாக இந்த சாதகத்தாரை வருகிறது. இவருக்குரிய நாளாக இவருக்குரிய 8, 17 மற்றும் 26 தேதிகள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை விபத்து தாரை. இந்த விபத்து தாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் புதன். புதனுடைய நட்சத்திரமான கேட்டை, ஆயில்யம், ரேவதி ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்களுக்கு உங்களுடைய மாமா வழியிலையோ அல்லது அத்தை வழிகளிலோ உங்களுக்கு உடல் சோர்வை தரக்கூடிய காரியமும், மனதில் நிம்மதி இல்லாத நிலையையும், தேவையில்லாத புரியாத கவலையை தரக்கூடிய செயல்களையும், உங்களுடைய செய்யக்கூடிய வேலையில் உங்களுக்கு விருப்பமில்லாமல் வருவது போன்ற மன அமைப்பையும் கொடுக்கக்கூடிய தாரையாக இந்த வதைதாரை வருகிறது. அதாவது புதனுடைய நட்சத்திரமான கேட்டை, ஆயில்யம், ரேவதி, அதாவது புதன்கிழமை வரக்கூடிய கேட்டை, ஆயில்யம், ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அன்று உங்களுக்கு உடல் சோர்வையும், மன நிம்மதியின்மையும், புரியாத கவலைகளையும், உங்களுடைய பணியில் நாட்டமில்லாத மன அமைப்பையும் கொடுக்கக்கூடிய தாரையாக வருகிறது. அதாவது புதனுடைய நாளாக 5, 14 மற்றும் 23 தேதிகள் ஆகும். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை மைத்திரதாரை. இந்த மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் கேது. கேதுவுடைய கிரகமாக மகம், மூலம், அஸ்வினி ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களில் உங்களுக்கு தெய்வ காரியங்கள் மற்றும் தெய்வ செயல்கள் மற்றும் அனைத்து புதிய செயல்களும் முயற்சிகளும் வெற்றியாக வரக்கூடிய தாரையாக இந்த மைத்திரதாரை வருகிறது. இந்த மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரம் மகம், மூலம், அஸ்வினி. அதாவது மாத நாட்கள் 7 மற்றும் 25, 7, 16, 25 ஆகிய தேதிகள் உங்களுக்கு மைத்திரதாரையாக வருகிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் தாரை பரம மைத்திரதாரை. இந்த பரம மைத்திரதாரைக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுக்கிரன். சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரம், பரணி மற்றும் பூராடம் ஆகிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு, அதாவது சுக்கிரன் என்றால் பெண்களை குறிக்கும் மற்றும் பெண்களை குறிக்கும் கூடிய நட்சத்திரமாக கருது. பெண்கள் மூலமாக உங்களுடைய அனைத்து
காரியங்களும் அனைத்து செயல்களும் அனைத்து விதமான செயல்களும் சுப நிகழ்ச்சிகளையும் நீங்கள் தொடங்கினால் மிக வெற்றியாக மாறும். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம்.